எங்கள் கோரிக்கையில் எந்த சமரசமும் இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும். மாண்புமிகு அமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கிறோம். இந்த முறை உறுதியாக வேண்டும் ஐயா. ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் இப்போது ஒரு வார்த்தை தான் ஓங்கி ஒலிக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா சமரசம் கூடாது. நாளைக்கு டிசம்பர் 22 அமைச்சர்களுடன் நடக்கிற பேச்சுவார்த்தையில் ஜாட்டுஜோ நிர்வாகிகள்லாம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்னன்ட்டு டீட்டெயில் பதிவில் பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி வர ஜனவரி 6 முதல் காலவரையிட்ட வேலைநிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அதை தடுப்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள்லாம் ஒன்றா கூடி, அதாவது ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் அடங்கி ஒரு குழு பார்த்தீங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அந்த இடைக்கால அறிக்கை விஷயமா விவாதம் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல அரசு ஊழியர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பெயரில் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 22 இந்த குழு அரசு ஊழியர் நிர்வாகிகள் கூப்பிட்டு பேச போகிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? சரியாக இதே மாதிரி 2016 எலெக்ஷன் நேரத்தில் ஒரு போராட்டம் அறிவித்தாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி பிப்ரவரி 7, 8, 9 தேதிகளை பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா பேச்சுவார்த்தை திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி போராட்டத்தை ஒத்தி வச்சாங்க. ஆனால் எழுத்துப்பூர்வமாக எந்த உத்தரவும் வரலை. கடைசியாக கோரிக்கையும் நிறைவேற்றாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ ஊழியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறையும் இதே தப்பை பண்ணாதீங்க. அமைச்சர்கள் வெறும் வார்த்தையாக உறுதிமொழி கொடுத்தா நம்பி ஏமாறாதீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான அரசாணை ஜிஓ பாஸ் ஆகிற வரைக்கும் கையில் கிடைச்சா மட்டும்தான் போராட்டத்தை வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் எந்த சமரசமும் வேணான்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. 2016 நடந்த மாதிரி இந்த முறையும் போராட்டம் ஒத்தி வைக்கப்படுமா இல்லை அரசாணை கிடைக்குமா? நாளைய பேச்சுவார்த்தை முடிவில் தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது விஷயமா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா வராதா? நாளைக்கு அமைச்சர்கள் கூடி பேச போகிறாங்களா, இதில் தான் பாசிட்டிவ் அப்டேட் வருமா? இது விஷயமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.